ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 800க்கும் மேல வந்து வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 24,000லேருந்து 1,08,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19த் நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருந்தாங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12த் நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. 19த் நவம்பர் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய டேட் தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து காமிக்கிறேன். இதில வந்து பாருங்க உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து இன்னும் ஓப்பன்ல தான் வந்து இருக்கு. நீங்க வந்து இதில லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 19த் நவம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பழைய டேட் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். இதுவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளமோ ட்ரெய்னி லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபீசர் ட்ரெய்னி லெவல்ல உங்களுக்கு ஜூனியர் ஆஃபீசர் ட்ரெய்னி லெவல்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ரெய்னி லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜன் வைஸா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரீஜன் 2ல வந்து வரும். தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரீஜன் 2ல வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ அந்தந்த ரீஜன் வைஸா உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓவராலா வேக்கன்சி வந்து 802 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் வந்து பாருங்க SR2ன்னு குடுத்துருப்பாங்க சதர்ன் ரீஜன்ல. அதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிடிஇ அந்த இதில கேட்டகரில வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. 59 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் டிடிசி இதில வந்து பாருங்க 14 வேக்கன்சி, ஹெச்ஆர் கேட்டகரிக்கு ஒரு 9 வேக்கன்சி, எஃப்&டிஏக்கு வந்து 13 வேக்கன்சி. அதே மாரி அசிஸ்டன்ட் இதில வந்து ட்ரெய்னில வந்து பாருங்க எஃப்&டிஏக்கு வந்து ஒரு 17 வேக்கன்சி இருக்கு. 112 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர் ரீஜனுக்கு மட்டும் வந்து இருக்கு. சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 112 வேக்கன்சி இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில வந்து நீங்க டிடிஇ கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில குடுத்துருக்கிற மாரி ஸோ எலக்ட்ரிக்கல் இல்ல பவர் அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 70% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். ஸோ அதில வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ் ஆயிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ, பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி நீங்க டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி டிடிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க டிப்ளமோல சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி ஜேஓடி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து டிகிரில வந்து பாருங்க பிபிஏ, பிபிஎம், பிபிஎஸ் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜேஓடி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, இன்டர் சிஏ இல்லன்னா இன்டர் சிஎம்ஏ வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதில நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த மாரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா, எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டிகிரி மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இதில தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரெய்னி கேட்டகரில வந்து நீங்க பிகாம் முடிச்சவங்க கூட வந்து அப்ளை பண்ற மாரி இதில வந்து குடுத்துருக்காங்க. 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமா வந்து 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கும். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இதில குடுத்திருக்கிற மாரி டிடிஇ கேட்டகரி, டிடிசி கேட்டகரி, ஜேஓடிலயே வந்து பாருங்க எஃப்&டி இந்த கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 24,000லேருந்து 1,08,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 24,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இனிஷியலா ஃபர்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு ஒரு 40,000க்கு மேல தான் சேலரியே வந்து வரும். அசிஸ்டன்ட் ட்ரெய்னி லெவல்ல எஃப்&டிஏக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 21,500லேருந்து 74,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அலவன்ஸ் என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்க கீழயே குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து நீங்க டிடிஇ, டிடிசி கேட்டகரி, ஜேஓடி கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்ணீங்கன்னா ரூ. 300 ஃபீஸு. அதே அசிஸ்டன்ட் ட்ரெய்னி கேட்டகரிக்குலாம் ரூ. 200 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸு, பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிடிஇ, டிடிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் சிபிடி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடியா கூட வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஓடில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஹெச்ஆர், எஃப்&டிஏ, அசிஸ்டன்ட் ட்ரெய்னி இது எல்லாத்துக்குமே வந்து ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்ஸ் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க.
ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 170 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடுத்ததுமே உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ரீஜனுக்கு வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.